முதலமைச்சர் ரங்கசாமி சிறுவயது முதலே ஒரு வாகன பிரியர். சட்டமன்ற உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை துவங்கியது முதல் எப்பொழுதும் இருசக்கர வாகனத்தில் அதிகம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் 1997ஆம் ஆண்டு அவர் முதலில் அம்பாசிடர் கார் வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார். பின்னர் நாளடைவில் புதிய ரக கார்கள் வர அதனை வாங்கி பயன்படுத்தி வந்தார். பல வருடங்களாக கார் உபயோகிக்காமல் நின்றிருந்ததால் பழுதாகி இருந்துள்ளது. இதனை கண்ட அவர் அதனை புதுப்பிக்க அவரது உதவியாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி கடந்த 10 மாதங்களுக்கு முன்னர் சீர் செய்ய அனுப்பி வைத்திருந்த நிலையில் தற்போது அந்த கார் சீர் செய்யப்பட்டு புது பொலிவுடன் முதலமைச்சர் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இச்செய்தியினை அறிந்த துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமியை தொடர்பு கொண்டு காரை புதுப்பித்து உள்ளதாக செய்தி அறிந்தேன். அதில் உங்களுடன் ஒருமுறை பயணம் செய்யலாமா என கேட்டுள்ளார். இதனையடுத்து இருவரும் காரின் பின்பக்கம் இருக்கையில் ஒன்றாக அமர்ந்து கடற்கரை சாலை வழியாக சென்று புதுச்சேரி நகரத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வந்தனர். ஆளுநரும் முதலமைச்சரும் ஒன்றாக புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புதுச்சேரி நகரப்பகுதியில் வலம் வந்ததை மக்கள் வியந்து பார்த்தனர். உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.